அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனலில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய குழம்பு பொடி, அதாவது மிளகாய் தூளை நாம் எப்படி வீட்டிலையே தயார் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய ரெடிமேட் மிளகாய் தூளில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் சேர்ப்பாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கறதால பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கணுன்றதுக்காக சேர்ப்பாங்க. அது நம்ம உடம்புக்கு அவ்வளவோ நல்லது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி சவுண்டு வரணும். அப்போ தான் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மிளகாய் நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக தான் வச்சுருக்கேன். இதோட அளவு எவ்வளோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா தனியா, அதாவது மல்லி, மிளகா 1 கிலோ எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு தனியா, அதாவது 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ தனியா எடுத்துக்கோங்க. அதுதான் நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அளவு. மற்ற பொருட்கள் எல்லாம் எந்தெந்த அளவில் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு, அதாவது 100 கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ளெயினாகவும் அரைக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்தும் அரைக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு மிளகு, அப்புறமா 100 கிராம் அளவுக்கு ஜீரகம், இது கூடவே 100 கிராம் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு. நீங்கள் வெறும்னே அரைச்சிங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது. இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், குழம்பும் நல்லா ருசியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் நம்ம குளிர்ச்சிக்காக சேர்க்குறோம். நான் எங்கள் வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் பார்த்திங்கன்னா 1 கிலோ மிளகாயும் 1 கிலோ தனியாவும் தான் நாங்கள் அரைப்போம். அதுவே பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு வரும். 1 கிலோ மிளகாய் 1 கிலோ தனியாவுக்கு நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே 100 கிராம் சேர்த்துக்கோங்க. அதாவது தோரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா வெந்தயம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 100 கிராம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா எல்லாமே ட்ரை ஆகிடும், ஈரம் எதுவுமே இல்லாமல். மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறமா இந்த பொடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் அரைக்கிறதுக்காக மிஷினுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அகலமான ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது மிஷினுக்கு அப்பர் பார்ட்டில். அங்கே இந்த மிளகாயை கொட்டி அரைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. நம்ம சேர்த்த மிளகாயும் தனியாகவும் இந்த பெல்ட் மூலயமா இப்படி இங்கே கிரைண்ட் பண்ணுறதுக்கு பிளேடு இருக்குது, அந்த பார்ட்ஸ்க்கு போய் நல்லா ஃபைன் பவுடராக வெளியில் வருது. இங்கே இருக்க இந்த வீலில் பார்த்திங்கன்னா அவங்க லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ப்ரெஷர் கொடுக்கறதால இங்கே நம்ம போட்ட மிளகாயும் தனியாகவும் நல்லா பவுடராக வெளியில் வருது. பாருங்கள், அந்த மிளகாய் எல்லாம் நல்லா உள்ளே கை வச்சு தள்ளுறாங்க பிளேடு இருக்கக்கூடிய இடத்துல. அது இந்த பிளேடு இருக்கக்கூடிய இடத்துல வந்ததுக்கப்புறமா இந்த வீலை ரொட்டேட் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறமா நல்லா கிரைண்ட் ஆகி இந்த கிளாத் மூலயமா நமக்கு பக்கெட்டில் சேவ் ஆகுது. இவங்க இந்த ப்ராசஸை 2-3 தடவை ரிப்பீட் பண்ணுறாங்க. ஃபைன் பவுடராக நமக்கு மிளகாய் கிடைக்கணுங்கிறதுக்காக 2-3 தடவை அந்த மிளகாயை போட்டு நம்ம அரைச்சி எடுத்தால் தான் நல்லா ஃபைன் பவுடராக வரும். மிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறமா அந்த ஏரியாலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல கொட்டி இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது ப்ரெஷர் கொடுத்து அரைச்சதில் மிளகாய் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பரப்பி விட்டு நல்லா ஆற வச்சுருங்க. சூடோடு எடுத்து வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கருகுன மாதிரி மேலே ஆகிடும் அந்த சூட்டில். அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்மெல்லே மாறிடும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலி நம்மளோட ஹோம்மேட் குழம்பு பொடி, அதாவது மிளகாய்த்தூள் சூப்பராக தயாராகிடுச்சு. இதோட வாசமும் பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு வருது. இதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமையும் வாசனை போகாமலும் இருக்கும். இதை நீங்கள் சமைக்கும் போது மீன் குழம்பு, கறி குழம்பு, அப்படி இல்லைன்னா காரக்குழம்பு, இந்த மாதிரி குழம்பு வகைகளில் சேர்த்து சமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.